வக்பு சொத்துக்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என திருச்சி STBI மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து STBI கட்சி மகளிர் அணி சார்பில் வக்பு உரிமை மீட்பு மகளிர் மாநாடு மரக்கடையில் மாவட்ட மகளிர் அணி துணைத் தலைவர் மூமீனா பேகம் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக STBI கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் நிர்வாகிகள் தாஜ் நிசா, வழக்கறிஞர் மசூதா மரியம், மெகராஜ் பானு அலிமா, பாகிஜாச பீகா, திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி, மாநில செயலாளர்கள் மாஸ்டர் மார்க், ஹசன் பைச்சி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மாநாட்டில் சட்டவிரோத வக்பு திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதுடன் வக்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், உச்சநீதிமன்றம் தற்போதைய சூழ்நிலை தொடர வேண்டும் என்று கூடியிருக்கின்ற நிலையில் உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல் வக்பு சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அதற்கான முயற்சியை எடுக்கும் மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதும், உடனடியாக நீதிமன்றம் கூறியதன் அடிப்படையில் சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை கைவிட வேண்டும், சமூக வலைதளங்களில் பெண்களை கேலி சித்திரமாகவும் ஆபாசம் நிறைந்த மோக பொருளாக காட்டும் செயலிகளை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மத்திய அரசு ஒரு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இன்ச் மண்ணை கூட நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மகன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனது அருமை சொந்தங்களே. இங்க வந்துகிட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் வாய் சொன்னா